சி என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னும் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? அசிங்கமா இல்ல உனக்கு? மூஞ்ச பார். மாமியார் வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி சந்தோஷமா லிப்ஸ்டிக் போட்டு நிலிச்சிங்க. டேனியல் ப்ளீஸ். டேனியல் இங்க வாங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு எச்ச சோறு கலகிறேன். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல உங்க வீட்டுக்கு போ. இப்ப நீ போல நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். போ இங்க இருந்து. என்ன டேனி, என்னாச்சுப்பா? உங்க புள்ளமா ஐயோ அதெல்லாம் இல்லப்பா. டானி நீ உள்ள வாயேன். சொல்லுங்க. நீ உள்ள வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். டானி இந்த ஆண்டி சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? உள்ள வாயேன். உள்ள வா. இதுக்குதான் சொன்னேன் நான் இங்க வர மாட்டேன்னு. நீ தான் எனக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த. இப்ப பார்த்தல. சரி வா, நம்ம ஆபீஸ் போலாம். இல்ல, நான் ஆபீஸ்க்கு வரல. நான் வீட்டுக்கு போறேன். பிருந்தா, அவரே இப்ப மனநல சரியில்லாம இருக்காரு. நீ எங்க போனீங்கன்னா அனாவசியமான பிரச்சனை வரும். எல்லாம் அம்மா சமாளிச்சுப்பாங்க. நீ வா. உனக்கு தெரியாது ஸ்ரீதர், அவன் அம்மா ஏதாவது பண்ணிடுவான். ஏய் பிருந்தா, டானி உட்காருப்பா. சொன்னா கேளு. டானி சரி நானும் உட்கார்றேன். இத பாருப்பா, என்ன பிரச்சனை? எதுக்கு அழற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்படி அழாதப்பா. பிருந்தா உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. அவ உனக்கு தான்ப்பா. நீங்க போய் சொல்றீங்க. இல்லப்பா, எனக்கு தெரியும். நான் கருப்பா இருக்குமா, அவளுக்கு என்ன பிடிக்கலமா. ஆனா ஸ்ரீதர் வெளியே அசிங்கமா இருக்கும். வேணா கேட்டு பாருங்க, அவனுக்கு அவ்வளவுதான் பிடிக்கும். இல்லப்பா நீங்க போய் சொல்றீங்க. இல்லப்பா, நான் போய் சொல்றேன். டானி உங்க மகனுக்கு பிருந்தாவை கட்டி வைக்கணும் பாக்குறீங்க. ஐயோ இல்ல சொல்றீங்க. டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. சொல்றத கேளு ப்ளீஸ். நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? அவ உனக்கு தான். பிருந்தா இப்படி வந்து உட்காருமா. அழாத டானி ப்ளீஸ், அழாத. ஐயோ அழாதப்பா. பிருந்தா உனக்கு டானியை பிடிச்சிருக்குல்ல? சொல்லுமா, டானியை பிடிச்சிருக்குல்ல?